தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாப்க்கான ஒரு சின்ன அப்கிரேட் தான் சொல்லலாம். ஸோ ஷாப்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேன் இருக்கணும். ஸோ நம்ம ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு BLDC ஃபேன். ஸோ ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இழுக்கும். ஸோ ஒரு ஃபேனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் அதிகமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன்ட்லேருந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்கில் ஒரு BLDC ஃபேன் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு 1200 mm வரும். ஸோ ஒரு 1200 mmல ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி ஒரு கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக பொருத்தமாக இருக்கும். ஸோ இது வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கிறதுனால தான் இந்த ஃபேனை நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு பியூர் ஒயிட் ஃபேன். ஸோ இந்த கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பியூர் ஒயிட் ஃபேன் போட்டால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் இருக்குது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஃபேனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு, அதாவது உங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாகவும் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரியலனா நான் உங்களுக்கு இவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கஸ்டமர் கேரில் நீங்கள் புக் பண்ணி ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு வர வச்சுக்கலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு மினிமம் 300 சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நான் கேட்டுட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மூலயமா நீங்கள் பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஒயிட் கலரு, எனர்ஜி எஃபிஷியன்ட் ஃபேனு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 1200 mm, அதாவது அந்த பிளேடோட எம்எம் இருக்குது. ஸோ உங்களுக்கு 1400 mm இருக்குது, 1200 mm இருக்குது. உங்களுக்கு நிறைய காற்று வரணும்னா 1400 mm எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பிளேடோட லென்த் அதிகமாக உங்களுக்கு காற்றோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இல்லை உங்களுக்கு சின்ன ஷாப் தான் வச்சுருக்கீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1200 உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது உள்ள என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கைடு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எப்படி மாட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியனாக இருந்தீங்கன்னா இதை நீங்களே கூட பார்த்து ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கைடு எங்கேருந்து வருது அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்காங்க. நான் கூட என்னடா அது ஃபேனுக்கு எவ்வளோ பெரிய பாக்ஸ்ன்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா இது ஃபேனுக்கான பாக்ஸே கிடையாது. ஸோ இது வந்து இந்த அளவுக்கு சேஃப்டியாக வரணுன்றதுக்காக சென்டரில் தான் நம்மளுக்கு ஃபேனே வச்சுருக்காங்க. ஸோ ஓகேங்களா, இதுதான் ஃபேனோட பாக்ஸு. ஸோ அப்போ நான் கீழே போட்டிருப்பேன் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டுக்கு, அதுக்கப்புறம் அந்த பிளேடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மாட்டுற அந்த குப்பி மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஸோ அது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுவும் கிடையாது கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி ஒயிட்டுன்றதுனால அழுக்காக இருந்தாலும் நம்ம கடைக்குன்றதுனால அழகாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஒயிட்டே சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிளேடோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெயிட்லாம் சொல்ல முடியாது, நார்மலான வெயிட் தான் சொல்லுவேன். ஆனால் 3 இதுவும் பிடிக்கும் போது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது கைஸ், ஓகேங்களா. ஸோ மறுபடியும் நம்ம இதை பத்திரமா எடுத்து வச்சுருவோம். ஸோ இப்போ வந்து ஃபேனை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ சும்மா கிடையாது, இங்கே பாருங்கள் ஒரு பெரிய அட்டைப்பட்டி மாதிரி கொடுத்து இது வந்து சேஃப்டி கொடுத்துருக்காங்க. இது ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலி, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது சேஃப்டிக்காக ஃபேன் பத்திரமா வரணுன்றதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குப்பி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, இதுவும் சேஃப்டிக்காக தான். அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ வராரு பாருங்க, டன். ஸோ வேறு லெவலில். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு BLDC ஃபேனுன்றனாலே நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு எஃபிஷியன்சி தான், அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல முடியாது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்மளோட ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டுக்கு பேட்டரியும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் பண்ணுற பட்டன், ஆஃப் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோலு, டெர்போ ஸ்பீடிங் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் மோடு இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. 2, 4, 6, 8 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் டைம். ஸோ நம்மளுக்கு வேணும்னா இந்த ஸ்லீப்பர் டைமை எனேபிள் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியா இதில் லைட் இருக்கா, எனக்கும் தெரியல கைஸ். ஓகே, நம்ம ஃபேன் போட்ட பாரு தான் நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலி லைட் இருக்கா இல்லையான்னு தான் யோசிச்சு பார்க்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓரியண்டா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிராண்ட் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து இன்னொரு ஃபேன் நம்ம பார்த்துருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டோடு இருந்துச்சு. 2200 நம்மளுக்கு ஆஃபரில் கிடச்சிது. ஸோ அந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேரிங் அப்படின்ற ஃபேனு நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ரிவ்யூ வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 year தான் வாரண்டி கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபேன் நம்ம வாங்கினதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதுதான் இருக்கிற ஹைலைட்டு. ஒரு 2500 நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸில் இந்த ஃபேனை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க, 1-2 பேர் தான் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ நெகட்டிவ் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை.
ஸோ எல்லாமே ஓரளவுக்கு 90% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் நான் பார்த்தேன். அதனால சரி நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ ஆர்டர் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன்லாம் எப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அதிலே கஸ்டமர் கேர் நம்பரும் இருக்குது. நம்ம கால் பண்ணி கேட்டு பார்த்தோம். ரொம்பவே ரெஸ்பான்ஸாக தான் பதில் சொன்னாங்க. ஸோ இந்த ஃபேனோட இப்போ க்ளோஸர் லுக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கையில் பிடிக்கும்போது நல்லாவே வெயிட்டாக இருக்குது. ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள நல்ல ஒரு ஃபேனு. ஸோ ஐஏசி முத்திரையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1200 mm கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி. ஸோ அந்த ரெக்கையோட இது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 220 to 240 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு அதுதான் இங்கே ஹைலைட்டு. ஓகேங்களா. அதேமாரி ரெக்கையோட க்ளோஸ்அப் லுக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இது வந்து பேக் சைடு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனோட வாரண்ட்டி டீட்டெயில் பார்த்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 years வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா. வாரண்ட்டி டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க. நான் அப்படியே ஒரு செகண்ட் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேனோட டீட்டெயில் எல்லாமே இங்கே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதுமாதிரி கஸ்டமர் கேர் சர்வீஸ் சப்போர்ட்டு இங்கே தமிழ்நாடுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே தமிழ்நாடுன்றதை மென்ஷன் பண்ணி சென்னை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் ஹெல்ப்லைனு கியூஆர் கோடு எல்லாமே வாட்ஸ்அப்பும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட்ஸ்அப் ஹெல்ப்லைனும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு கஸ்டமர் கேர் ஜிமெயில் சப்போர்ட்டும் இருக்குது. அது வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுமாரி ரிமோட்டோட டீட்டெயில். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு பட்டனுக்கும் என்னென்ன யூசேஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடின்னு கொடுத்துருக்காங்க. எல்இடிக்கு ஐ திங்க் நைட் லேம்பும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நான் லாங்காக காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலான கஸ்டமர் கேர் நம்பர் இது. இதில் தான் நான் ஒரு வாட்டி கால் பண்ணி கேட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதேமாதிரி வாட்ஸ்அப் நம்பரும் இங்கே கொடுத்துருக்காங்க, வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் சப்போர்ட் டோல் ஃப்ரீ நம்பர் தான், அதுதான் முக்கியமான ஹைலைட். இது வந்து காசு எதுவும் கிடையாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு அந்த மேலே மாட்டுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கைடு இருக்குது, எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்ற மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பேப்பரில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பர்சன் வரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம இதை ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இது ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க, இது எதுக்குன்னே தெரியல. மேபி அந்த பர்சனுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக பேட்ரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரிமோட்டோட க்ளோசர் லுக் நான் காமிக்கிறேன், இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ ரிமோட்டோட க்ளோசர் லுக் இது தான், பார்த்துக்கோங்க. ஸோ இதை பிடிக்கும் போது ஒரு நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங் கிடைக்குது, ரொம்பவே ஒரு நல்ல கிரிப் கிடைக்குது. ஸோ பேட்ரி டைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த பிராண்ட்லேருந்து ஃப்ரீயாகவே பேட்ரி வருது, ஹைலைட் இது. ஸோ 1 2 3 4 5 ஸோ 5 லெவல் ஸ்பீடு யூஸ் பண்ணிக்கலாம். டைமர் வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்லீப் மோடுன்றது கிடையாது, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டைம் செட் பண்ணி வச்சுட்டு நம்ம படுத்துக்கலாம். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டரு பூஸ்ட் மோடு இருக்குது, அதை நம்ம வச்சுக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரியன்ட் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கில் ஃபிட் பண்ணியாச்சு. இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீடு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இது ரிமோட்டில் நம்ம இப்போ ஆன் பண்ணுவோம். ஸோ எத்தனை செகண்டில் இது ஆன் ஆகுதுன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் டெர்போ மோட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ டெர்போ மோட் செலக்ட் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் இது வந்து ரன் ஆகும். ஸோ காற்றை பொறுத்த வரைக்கும் உண்மையுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப இந்த ஃபேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தூக்கும் போது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ ஃபேனோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1ல் வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஃபேனை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 1 லெவல் 2ன்றது குறைஞ்சிடுது. இப்போ சில ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கப்பும் நல்ல ஸ்பீடாக தான் இருக்குது. உங்களுக்கு லோ ஸ்பீட் ஆகிறதும் டக்குன்னு உடனே ஸ்லோ ஆகிடுது, அதான் இங்கே ஹைலைட்டு. இப்போ இது லெவல் 1ல் ஓடிட்டுருக்கு. லெவல் 1க்கு அந்தளவுக்கு காற்று வருதுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் அந்த மழை காலத்தில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குளிர் காலத்தில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா லெவல் 1 வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இப்போ நான் லெவல் 2 சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ லெவல் 2 சேஞ்ச் பண்ணோடனே கொஞ்சம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ முன்னே இருந்ததை விட கொஞ்சம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ லெவல் 3 வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னை விட பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ லெவல் 3க்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஒரு நார்மலான காற்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்புக்கெலாம் லெவல் 3 வச்சாலே போதும்னு நான் நினைக்கிறேன்.
இல்லை வந்து ஒரு 2-3 பேர் உட்காந்துருக்கீங்கன்னா ஒரு லெவல் 4 லெவல் 5 வச்சிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 5 தான் நம்மளுக்கு ஹையஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 5 வைக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் ஸ்பீடில் வருது பாருங்கள். ஸோ இந்த ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைமர்லாம் செட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 4, 2, 6 அந்த மாதிரி எல்லாமே நம்ம செட் பண்ணிக்க முடியும். அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனில் எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இப்போ இது நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஃபேனோட லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ்அப்பில் மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஏதோ ஒரு போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்குது, நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான ஒரு லைட்டு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களாம் யாராவது நடக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன மினி நைட் லேம்பாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட பையிங் லிங்க் கொடுத்துருங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் மூலிமா நீங்கள் வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.